வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது மிளகு குழம்பு. இது பாரம்பரியமான குழம்பு. நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 5 பேருக்கு தேவையான அளவு குழம்பு செய்யறதுக்கு பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி விதை 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு மட்டும் 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச மிளகாய் 5 நம்பர், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்தெடுக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். வறுபடுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கக்கூடிய பொருட்களை முதல்ல சேர்த்து வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கணும். வறுபட்டுருச்சு. இப்போ அதோட சீக்கிரமாக வறுபடக்கூடிய கடலைப்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கணும். ஆறிய பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் புளியை தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். நிறைய சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுக்கணும். 1 தக்காளி போதும். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு வைக்கணும். அதிக அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். காஞ்ச பிறகு தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த குழம்புல நம்ம சேர்க்குற எல்லா பொருட்களுக்குமே தனித்தனியான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதை மிளகு குழம்புன்னு சொல்கிறதோட மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அதிக அளவு பால் சுரக்கும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டாலே போதும். காரத்திற்கு மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட கரைச்சி வச்ச புளிச்சாறையும் சேர்த்துக்கணும். இதோட 1 டம்ளர் அளவுள்ள தண்ணீரும் சேர்த்துக்கணும். தண்ணீர் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லது. ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப கெட்டியாக மாறிடும். நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மூடி போட்டு கொதிக்க விடணும். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடியை திறந்து பாருங்கள். இப்போது அரைச்சி வச்சுருக்க மிளகு மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே புளி தண்ணீரை ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்த பிறகு இன்னும் ஒரு கொதி வர விடணும். மிளகு நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால கேன்சர் வராமல் தடுக்கலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கும். சளி இருமல் குணமாகும். கைகால் மூட்டு வலி குணமாகும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சேர்க்குற எந்த பொருட்களையும் வெல்லம் சேர்த்துக்கிறது நல்லது. கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்ப 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது. அப்படியே இருக்கும். கெட்டியாக இருக்கும். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதிக அளவு பூண்டு, வெங்காயம், மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.